இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கப் சீரக சம்பா அரிசியை 2-3 வாட்டி நல்லா கழுவி தண்ணியை வடிச்சிட்டு மூடி வச்சிடுங்க. ஊற வச்ச காஞ்ச மிளகாயும் 10 பல் பூண்டையும் சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்ல 1/2 கிலோ மட்டன், கொஞ்சம் உப்பு, தனி மிளகாய் தூள், ஹோல் ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கப் தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு தனியா எடுத்து வச்சிடுங்க. ஒரு பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ், நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து சுருள வதக்கி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனதும் அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து எண்ணெய் பிரிய வதக்கி விடுங்க. ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி, 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்ச மட்டனை போட்டு கிளறி விட்டு கொஞ்சமா நறுக்குன வெங்காயத்தை சேர்த்து கலந்து 2 கப்புக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் கழுவி வச்ச அரிசியை போட்டு ஹை ஃப்ளேம்ல கலந்து விடுங்க. அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வந்ததும் தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்ல 15 நிமிஷம் தம் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து ஓபன் பண்ணுங்க. அட்டகாசமான ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. இதோட லாங் வீடியோ வேணும்னா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க.